வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் உடம்பு முடியாதனால தான் நான் வீடியோ போட முடியல. நான் சுருக்கமாக சொல்லிக்கிற விருப்பப்படுறேன் மக்களே. என்னென்னா, இன்றைக்கி யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து போடுறவங்க ரொம்ப பேர் இப்போ வந்து பிரிஞ்சுட்டாங்க. ஏன் பிரிகிறாங்கன்னா, உங்களோட புரிஞ்சுக்கிற தெரியல. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எப்படி வாழணும், எப்படி புரிஞ்சு நடந்துக்கிறணும் உங்களுக்குலாம் தெரியலை. ஏதோ கண்மூடித்தனமாக விளையாட்டுத்தனமாக நீங்களாம் வந்து வீடியோ போடுறீங்க. அந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும்னு தெரியலை. இப்போ நான் வீடியோ போடுறேன்னா, நான் வீடியோ போடுறது வந்து மக்களுக்கு வந்து நல்லதாக தான் நான் போடுறேன். ஆனால் மக்கள் வந்து அதை எடுத்துக்கிறாம போகிறதும் அது உங்களோட விருப்பம். சரிங்களா? எல்லோரும் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து லேடிஸ்கள்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி சொல்லிடுறீங்க. அவங்க வந்து ஊர் பூரா பப்ளிக்கப்படுத்திடுறாங்க. உங்கள் புருஷன் தப்பு பண்ணுறாங்கன்னா நீங்கள் உங்களோடயே வச்சுக்கோங்க. உங்கள் ஒய்ஃப் தப்பு பண்ணுறாங்களா, அது உங்களோடயே வச்சுக்கோங்க. உலகம் பூரா பரவுறதுக்கு அது வந்து சொல்லாதீங்க. கடைசியில் டைவர்ஸில் தான் போய் முடிஞ்சிருக்கு 2-3 பேருக்கு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் ஹஸ்பண்டு ஒய்ஃபு உட்காந்து பேசுங்க. சரிங்களா? உட்காந்து பேசி அதுக்கு ஒரு நல்ல முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்காண்டி இன்ஸ்டாகிராமில் வர்ற லேடிஸுகள்கிட்டலாம், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க, அவங்களுக்கு 1,00,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 2,00,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, என் புருஷன் அப்படிக்கா, என் புருஷன் அப்படிக்கான்னு அதை சொல்லாதீங்க. அவங்க வந்து பப்ளிக்கப்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஏன் பப்ளிக்கப்படுத்துகிறாங்க? அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ஃபாலோவர்ஸ் வர்றதுக்காண்டி உங்களோட கதையை வந்து அவங்க சொல்லிடுறாங்க. அப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க. யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா, நிறையா பொண்ணுங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்து போட்டதுங்க பூரா இன்றைக்கி பிரிஞ்சு போயிட்டாங்க. அதை முதல்ல தப்புன்னு உங்களுக்கு உணரணும். அப்போ தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பண்ணுறது உங்கள் புருஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அடுத்தவங்க வந்து யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. இப்போ என்னையே எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஊர் மக்களுக்காண்டி இருந்து தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். ஆனால் என்னோடய வீடியோவில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது, தப்பாக இல்லை. சரிங்களா? அந்த தப்பாக இல்லை. ஆனால் சில நாய்க அது வந்து தப்பாக கரெக்டாக இருந்தாலும் தப்புன்னு சொல்கிற சில நாய்க பேசுங்க. அதை வந்து நம்ம கண்டுக்கவே கூடாது. என்னையோட இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா எல்லாருமே எனக்கு கரெக்டாக சொல்லுவாங்க. அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ரொம்ப நக்கலாக ஏதாவது சொல்வார். அந்த ஆள் நம்பரை முன்னாடி ப்ளாக் பண்ணிட்டேன். சரிங்களா? முன்னாடியே நான் ஆரம்பத்துலேயே நான் ப்ளாக் பண்ணிட்டேன். அவன் வந்து ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தால் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் ஒரு எதுக்கு ஒரு நாடு மாதிரிக்கு பிறந்தான். அதை விட்டுருங்க, நம்மளுக்கு தேவையே இல்லை. நான் வந்து எதுவுமே தப்பான கமாண்ட் வந்தாலும் நான் அதை பார்க்க மாட்டேன். நல்லது வந்துச்சுன்னா, எனக்கு நல்ல ஒரு கமாண்ட் வந்துச்சுன்னா எதில் தெரியுமா வரும்? என்னோடய வீடியோ பார்க்கையிலேயே வந்து அதில் வரும், அம்மா நீங்கள் போடுற வீடியோ நல்லாயிருக்கு அப்படின்னு. நிறையா பசங்களும் எனக்கு பண்ணியிருக்காங்க. அம்மா நீங்கள் வந்து எங்கே போனீங்க இவ்வளோ நாளாக, நல்லா இருக்குமா உங்கள் வீடியோ, நீங்கள் போடுறது 100க்கு 100 உண்மை, தப்புனே சொல்ல முடியாதுன்னு தான் எனக்கு வீடியோ வரும். எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அதாவது நான் பார்த்துருக்கேன். இதுவரையும் எனக்கு கமாண்ட் வரல. ஏன்னா நானும் 2 குழந்தைக்கு தாய். ஒரு தாயாக தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். வந்து தப்பாக எதுவும் இல்லை. மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, பசங்க தெரிஞ்சுக்கிறது இதுதான். அதே மாதிரி பொண்ணுங்களும் தெரிஞ்சுக்கிறது இதுதான். நன்றி, வணக்கம்.